இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மல்லிகையினுடைய மனம் அதை விதைத்த விவசாயிக்கு சொந்தமானது. ஒரு அறுசுவையின் உணவினுடைய சுவையானது அதை சமைத்த ஒரு சமையல் தொழிலாளிக்கு சொந்தமானது. அதே போலதான் இந்த உலக படைப்புகளுடைய உழைப்புகள் அனைத்தும் அதை படைத்த இறைவனுக்கு சொந்தமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் புனித சூசியப்பனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதிலும் சிறப்பாக இன்றைய நாளிலே தொழிலாளர் தினத்தையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த உலகத்திலே இருக்கின்ற தொழிலாளிகள் அனைவருக்கும் இந்த சூசியப்பர் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை நான் கூறி நிற்கின்றேன். 1955 ஆண்டு 12ஆம் பத்திநாதர் அவர்கள் புனித சூசியப்பரை தொழிலாளிகளினுடைய பாதுகாவலராக ஏற்படுத்தினார். ஏனென்று சொன்னால், புனித சூசியப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த உழைப்பாளியாக இருந்ததை நாங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே இருந்து நாங்கள் கண்டுகொள்கின்றோம். ஏன் இவரை நாங்கள் உழைப்பாளிகளினுடைய பாதுகாவலர் என்று நாங்கள் அழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் தன்னுடைய வாழ்விலே இறைவனுடைய திருவுளத்தை தன்னுடைய திருவுளமாக கொண்டு செயல்பட்டவர். தொடக்க நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் இந்த உலகத்தை படைத்தார். நிலம், காற்று, விண்ணுலகு, மண்ணுலகு என்று சொல்லி அனைத்தையும் படைத்துவிட்டு இறைவன் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இந்த படைப்பின் தொடக்கத்திலேயே இறைவன் அனைவரும் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்தும் உழைப்பாளிகளாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு விட்டு செல்கின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே வெயில் தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்கின்றது, காற்று தன்னுடைய நோக்கத்தை நிறைவு செய்கின்றது. அவ்வாறு இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட இயற்கை அனைத்தும் ஒவ்வொன்றும் ஆண்டவர் வழங்கிய அந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்றது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். ஆனால் ஆதாமிற்கு இறைவன் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார், நீ வியர்வை சிந்தி இந்த மண்ணுலகத்திலே உழைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இது இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு சாபம் அல்ல, மாறாக அவர் உழைப்பின் மேன்மையை உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அவருக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இதைத்தான் புனித சூசியப்பர் தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றினார். இவர் தன்னுடைய வாழ்விலே உழைப்பின் மேன்மையை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த உழைப்பாளியாக இவர் விளங்கினார். இதைத்தான் புனித பவுலடிகளார் திருத்தூதருக்கு கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 10 இறைவசனம் 31 குறிப்பிடுகின்றார். நீங்கள் எதை உண்டாலும், எதை குடித்தாலும், எதை செய்தாலும் ஆண்டவரின் மாட்சிக்காகவே செய்யுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போல புனித சூசியப்பரன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மாட்சிக்காக தன்னுடைய உழைப்பை செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் மாட்சிக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். நாங்கள் நெற்றி வியர்வை சிந்தி இந்த உலகத்திலே நாங்கள் உழைக்க வேண்டும். அதே போல புனித சூசியப்பர் தன்னுடைய வாழ்வில் இன்னொரு செய்தியையும் எங்களுக்கு விட்டு செல்கின்றார். தன்னுடைய உழைப்பின் மூலமாக அவர் தன்னிடம் இருந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள், புனித சூசியப்பர் தன்னுடைய உழைப்பிலே தன்னுடைய உழைப்பை 3 பகுதியாக பிரித்தார் என்று சொல்லி. ஒன்றை கடவுளுக்கும், மற்றதை குடும்பத்துக்கும், மற்றதை அயலவருக்கும் என்று சொல்லி அவர் தன்னுடைய உழைப்பை பகிர்ந்து கொடுத்தார். இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ படைப்புகள் மற்றவர்களுக்காக கொடுக்கப்படுகின்றன. விவசாயி விதைக்கின்றான், ஆனால் அவன் தன்னுடைய சொந்த நோக்கத்திற்காக விதைப்பதில்லை, மாறாக அனைவரும் வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக அவன் உழைக்கின்றார். மேலும் இன்றைய நவீன உலகத்திலே பல கண்டுபிடிப்புகள் இடம்பெறுகின்றன. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மனிதன் தனக்காக என்று பிறர் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவற்றை அவன் கண்டுபிடித்திருக்கின்றான். அதுபோல ஒவ்வொரு படைப்புகளும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை புனித சூசியப்பர் தன்னுடைய வாழ்விலே எங்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அவர் செய்த அந்த தச்சு தொழிலானது மிகவும் மேன்மை மிக்கதாக காணப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் தச்சனுடைய மகன் அல்லவா என்று கூறும் அளவுக்கு அந்த தச்சு தொழிலானது மேன்மை மிகுந்ததாக காணப்படுகின்றது. ஆகவே இது உலகத்திலே
ஒருவர் செய்கின்ற இந்த தொழிலும் மேன்மை மிக்கதாக காணப்படுகின்றதோடு மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற ஒன்றாக மாற வேண்டும் என்பதை இறைவன் எங்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கின்றார். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செய்கின்ற ஒரு தொழிலையும் மற்றவர்களுடைய வாழ்வுக்கு பயன்படுகின்ற ஒன்றாக மாற்ற நாங்கள் எங்களுடைய தொழிலை நாங்கள் செய்ய வேண்டும். எவ்வாறு ஒரு உப்பானது உணவுக்கு சுவையை கொடுக்கின்றதோ அதுபோல ஒரு மனிதனுடைய உழைப்புக்கு அவனது வியர்வை சுவையை கொடுக்கின்றது. ஆகவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த உழைப்பாளிகளாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மேன்மைக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எப்போதும் விரும்புகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய உவமைகளிலே ஒவ்வொரு உழைப்பையும் முதன்மைப்படுத்தி தன்னுடைய செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றார். விவசாயத்தை பற்றி கூறுகின்றார், வேலை செய்பவர்களை மீன்தொழில் தொழிலாளிகளை பற்றி கூறுகின்றார். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உழைப்பின் மேன்மையை மற்றவர்களுக்கு எடுத்து கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல நாங்களும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையை நாங்களும் நிறைவேற்றி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். எவ்வாறு புனித சூசையப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, தன் உழைப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாரோ, அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உழைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எங்களிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ தொடர்ந்து நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.